இந்திய ரிசர்வ் வங்கி பெயரை சொல்லி ஒரு கும்பல் தமிழகம் முழுவதும் மோசடி செயலில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. இது பற்றி ரிசர்வ் வங்கி சார்பில் தமிழக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்து வருகின்றனர். அதன்படி கடலூர் மாவட்டம் ஆவினங்குடியைச் சேர்ந்த ராமர், கருவேப்பிலங்குறிச்சியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் மற்றும் இளங்கோவன் உட்பட 4 பேர் கடலூர் மாவட்ட சிபிசிஐடி போலீசில் புகார் மனு அளித்தனர். அதில் தங்களிடம் ராமநத்தம் அருகே அதர்நத்தத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் தனக்கு தெரிந்த இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரி இருப்பதாகவும், அவர் இரிடியத்தில் முதலீடு செய்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து வருவதாகவும், 1 லட்சம் முதலீடு செய்தால் 1 கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பி தாங்கள் 80 லட்சம் பணத்தை அவரிடம் கொடுத்ததாகவும், ஆனால் அவர் கூறியபடி பணத்தை கொடுக்காததுடன் முதலீடு செய்த பணத்தையும் தராமல் மோசடி செய்துவிட்டதாக புகாரில் தெரிவித்தனர். இந்த புகார் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வத்தை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் விருதாச்சலம் மாவட்டியைச் சேர்ந்த டான் பிரபு என்ற பிரபாகரன் இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரி போல் போலி அடையாள அட்டை சான்றிதழ் தயாரித்து வைத்திருந்ததாகவும், அவருடன் சேர்ந்து 4 பேரிடமும் 80 லட்சத்தை மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் அவர்கள் 2 பேரும் தமிழ்நாடு முழுவதும் இரிடியத்தில் 1 லட்சம் முதலீடு செய்தால் 1 கோடி வரை கிடைக்கும் என்று 50க்கும் மேற்பட்ட நபர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். செல்வம், பிரபு ஆகிய 2 பேர் மீதும் ஏற்கனவே கள்ள நோட்டு அச்சடித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரியாக நடித்து ஏமாற்றிய டான் பிரபு என்ற பிரபாகரனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அவரை பிடித்தால் இந்த வழக்கில் மேலும் எத்தனை பேருக்கு தொடர்பு உள்ளது, எத்தனை கோடி மோசடி செய்யப்பட்டுள்ளது போன்ற பல்வேறு தகவல்கள் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர். கடந்த வாரம் பன்ருட்டியில் இதேபோல் 80 லட்சம் ரூபாய் இரிடியம் மோசடியில் ஈடுபட்டதாக ஒருவர் கைதான நிலையில் கடலூர் மாவட்டத்தில் மேலும் ஒருவர் கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.